இப்போ நான் இங்க அமைதியா உட்காந்துட்டு இருக்கேன். நீங்க அங்க அமைதியா பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம 2 பேரும் ஸ்டேஷனரியா, அதாவது நகராம இருக்கோம்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? ரைட் நவ் நம்ம எல்லாருமே பயங்கரமா, வேகமா ஏதோ ஒரு இடத்தை நோக்கி இழுக்கப்பட்டுட்டு இருக்கோம். நம்ம பூமி 1000 மைல்ஸ் பர் ஹவர் ஸ்பீட்ல சுத்துது. நம்ம சோலார் சிஸ்டம் 4.5 lakhs மைல்ஸ் பர் ஹவர் ஸ்பீட்ல கேலக்சியை சுத்துது. இதெல்லாம் கால்குலேட்டட் மூமெண்ட், நமக்கு தெரிஞ்ச மூமெண்ட். ஆனா 2008ல நாசா சயின்டிஸ்ட் ஒரு புதுசா ஒரு மூமெண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அது பிசிக்ஸ் லாஸையும் மீறி, லாஜிக்கையும் மீறி நம்ம மொத்த கேலக்சியையும் அட்ரஸே இல்லாத ஒரு இருட்டு பக்கம் இழுத்துட்டு இருக்கு. அந்த இருட்டுக்குள்ள என்ன இருக்கு? ஏலியன்ஸா, பிளாக் ஹோல்ஸா, இல்ல இன்னொரு யூனிவர்ஸா? லெட்ஸ் டிராவல் இன்டு த டார்க் ஃப்ளோ. இந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ண ஃபர்ஸ்ட் நம்ம களம் எவ்வளவு பெருசுன்னு தெரியணும். அதாவது நம்ம ஃபீல்டு எவ்வளவு பெருசு, நம்ம யூனிவர்ஸ் ரொம்ப பெருசுன்னு நமக்கு தெரியும். ஆனா எவ்வளவு பெருசு? இங்க கிலோமீட்டர்ஸ்ல பேசினா வேலைக்கே ஆகாது. 0 போட்டு கை தான் வலிக்கும். ஸோ சயின்டிஸ்ட் யூஸ் பண்ற ஸ்கேல் தான் லைட் இயர்னு சொல்றாங்க. திங்க் ஆஃப் இட் லைக் ஸ்பேஸ்ல டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டைம். நிலாவை பார்க்க 1 செகண்ட் ஆகும், சூரியனை பார்க்க 8 நிமிஷம் ஆகும். ஆனா இந்த டார்க் ஃப்ளோ பிரச்சனை நடக்கும் இடம் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் தூரத்துல இருக்கு. அதாவது அங்கிருந்து நம்ம கண்ணுக்கு வர வெளிச்சம், லைட், டைனோசர் காலத்துக்கு முன்னாடில இருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கு. அவ்வளவு தூரத்துல இருந்து ஒரு ரூல் பிரேக் ஆகிட்டு இருக்கு. பலூன் லாஜிக். ஸ்பேஸ்ல ஒரு முக்கியமான ரூல் இருக்குங்க. அதுதான் த பிக் பேங் ரூல். நிறைய பேர் பிக் பேங்னா வெடிப்புன்னு நினைக்கிறாங்க. இல்ல, அது ஒரு எக்ஸ்பான்ஷன், விரிவடைதல்னு சொல்லலாம். இந்த பலூன் தான் நம்ம யூனிவர்ஸ், இந்த டாட்ஸ் தான் கேலக்சிஸ். நான் இதை ஊதும் போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. எல்லா டாட்ஸும் ஒன்று விட்டு ஒன்று தூரமா போகுது. கரெக்டா? எந்த டாட்டும் பக்கத்து டாட் கிட்ட போகக்கூடாது, எல்லாமே தூரமா தான் போகணும். இதுதான் யூனிவர்சல் லா. பிசிக்ஸ் படி நம்ம யூனிவர்ஸும் இப்படிதான் காமா யூனிஃபார்மா விரியணும். ஆனா இங்க தான் வயலேட் ஆகுது. மேப்பை செக் பண்ணும்போது இந்த பலூன் ரூலையே மீறி நம்ம மில்கிவே, அட்ரோமேடா மற்றும் நம்ம சுத்தி இருக்கிற ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேலக்சி கிளஸ்டர்ஸ் தூரமா போகாம ஒரு ஸ்பெசிபிக் டைரக்ஷனை நோக்கி ஆறு மாறி எங்கேயோ ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. இமேஜின் பண்ணுங்க, சிட்டி ஃபுல்லா டிராபிக் ஜாம், எல்லாரும் வேற வேற டைரக்ஷன்ல போறாங்க. ஆனா சடனா ஒரு 1000 கார் மட்டும் யூ டர்ன் போட்டு ஒரு இருட்டு சந்துக்குள்ள 600 கிலோமீட்டர் செகண்ட் ஸ்பீட்ல போனா எப்படி இருக்கும்? ஏதோ ஒன்று அவங்களை இழுக்குது தானே. ஸ்பேஸ்ல நடக்கிற இந்த அன்எக்ஸ்பிளைன்டு ஃப்ளோக்கு பேர் தான் டார்க் ஃப்ளோ. உடனே சயின்டிஸ்ட் டிடெக்டிவ் மோட ஆன் பண்ணிட்டாங்க. எது நம்மளை இழுக்குது? ஃபர்ஸ்ட் அவங்க சஸ்பெக்ட் பண்ணது த கிரேட் அட்ராக்டர்னு ஒன்று. இது நம்ம பக்கத்து ஏரியால இருக்கிற ஒரு மேசிவ் கிராவிட்டி மான்ஸ்டர்னு சொல்லலாம். ஓகே, இவன் தான் நம்மளை இழுக்கிறான்னு நினைச்சோம். ஆனா நம்ம போற ஸ்பீடை பார்த்தா நம்ம கிரேட் அட்ராக்டரை தாண்டி அதையும் மீறி தூரமா போயிட்டே இருக்கோம். கிரேட் அட்ராக்டருக்கே ஷாக்கு, என்னையா என்ன தாண்டி போறீங்கன்னு. ஸோ நம்மள இழுக்கிற ஆளு கிரேட் அட்ராக்டரோட பல மடங்கு பெருசு. ஆனா அது எங்க இருக்கு? டெலிஸ்கோப்ல தெரியல. அப்பதான் ஒரு சில்லிங்கான உண்மை தெரிஞ்சுது. நம்மளை இழுக்கிற அந்த மான்ஸ்டர் நம்ம யூனிவர்ஸ்குள்ளேயே இல்லை. நம்ம யூனிவர்ஸ் ஒரு பவுண்டரி இருக்கு. அதுக்கு பேர் அப்சர்வபிள் யூனிவர்ஸ். இந்த பவுண்டரிக்கு அப்பால் லைட் இன்னும் நம்ம கிட்ட வரல. ஸோ அது ஃபுல்லா இருட்டு. சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க தெரியுமா? நம்மளை இழுக்கிற அந்த சக்தி அந்த இருட்டுக்குள்ள இருந்து நம்ம யூனிவர்ஸ் பார்டருக்கு வெளியே இருந்து இழுக்குது. ஸோ யூனிவர்ஸ் பார்டருக்கு வெளியே என்ன இருக்க முடியும்? இங்கதான் மல்டி யூனிவர்ஸ் தியரின்னு வருது. நம்ம யூனிவர்ஸ் ஒரு சோப் பபிள்னு வச்சுக்கோங்க. இந்த பபிளுக்குள்ள தான் நம்ம நட்சத்திரம், கேலக்சிஸ் எல்லாமே இருக்கு. வாட் இஃப் பக்கத்துல இன்னொரு சோப் பபிள், அனதர் யூனிவர்ஸ், அந்த பபிளும் நம்ம பபிளும் உரசும் போது, டச் பண்ணும்போது அந்த பக்கத்து யூனிவர்ஸோட மேசிவ் கிராவிட்டி நம்மளை இழுக்கலாம். அதாவது அந்த டார்க் ஃப்ளோ வேற ஒன்றும் இல்லை,
நம்ம பக்கத்து யூனிவர்ஸோட கிராவிட்டி. We are literally crashing into or sliding against another universe right now. ஸோ நம்ம தனியா இல்லையா? இது நினைக்கும் போது நமக்கு பயமா இருக்கலாம், இல்ல ஆச்சரியமா இருக்கலாம். ஒரு சின்ன எறும்பு எப்படி ஒரு இலைதான் உலகம்னு நினைக்குமோ, நம்மளும் இந்த யூனிவர்ஸ் தான் எண்டுன்னு நினைச்சோம். ஆனா நேச்சர் எப்பயுமே நம்ம இமேஜினேஷனை விட ரொம்ப பெருசு. மேபி நம்ம ஒரு பெரிய காஸ்மிக் ஓஷன்ல மிதக்கிற வெறும் ஒரு வாட்டர் டிராப்லெட் தான். இன்னும் எவ்வளவோ யூனிவர்ஸ் இருக்கோ யாருக்கு தெரியும். சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த இருட்டுக்குள்ள இருந்து நம்மளை இழுக்கிறது யாரு? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் யூனிவர்ஸ் மிஸ்ட்ரிஸ் ஒன்னா சால்வ் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next episode of Unlocking the Cosmos. Tata, bye bye.